எமது தலைவனுக்கு இழைக்கப்பட்ட அந்த துரோகம் ஒரு தனி மனிதனுக்கு எதிரானது மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் எழுச்சியை தடுத்து நிறுத்த போடப்பட்ட சதித்திட்டம். துரோகத்தின் வலியை சுமந்தபடி நாம் தடம் மாறாமல் பயணித்தோம். ஆனால் எதிரியின் வஞ்சகம் அத்துடன் நிற்கவில்லை. துரோகத்தால் வீழ்த்த முடியாத ஒரு இனத்தை அதன் அறிவை அளிப்பதன் மூலம் வீழ்த்த துணிந்தார்கள். அதன் விளைவுதான் பேரழிவு. யாழ்ப்பாணம் இது வரும் மண்ணல்ல, அறிவின் நூற்றுக்கண். கலைகளும் கலாச்சாரங்களும் சங்கமித்த பூமி. இந்த மண்ணின் மணிமகுடமாக திகழ்ந்ததுதான் யாழ் பொது நூலகம். 1933 ஒரு சிறிய வாசிய சாலையாக தொடங்கி ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகங்களில் ஒன்றாக அது விஸ்வரூபம் எடுத்த காலம் அது. அங்கே வெறும் புத்தகங்கள் மட்டும் இருக்கவில்லை. சுமார் 95,000க்கும் மேற்பட்ட அரிய வகை நூல்கள், பல நூற்றாண்டுகள் பழமையான ஓலைச்சுவடிகள், நம் மூதாதையர்கள் கைகளால் எழுதிய மருத்துவ குறிப்புகள், ஜோதிடம் மற்றும் ஈழத்தின் வரலாறு சொல்லும் ஆவணங்கள். அறிவை தேடி அலைந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அது ஒரு தாயைப் போல பால் புகட்டியது. அந்த நூலகத்தில் ஒவ்வொரு தூணும் ஒரு வரலாற்றை சுமந்துதான் நிற்கின்றது. உலக நாடுகள் வியந்து பார்த்த அந்த அறிவாலயம் தமிழர்களின் அடையாளமாக மாறியது. அங்கிருந்த ஒவ்வொரு ஏடும் ஒரு தலைமுறையின் கனவுகளை சுமந்துதான் நிற்கின்றது. ஆனால் அந்த வளர்ச்சி சிலருக்கு பிடிக்கவில்லை. வளர்ந்து நிற்கும் மாபெரும் விருட்சத்தை வீழ்த்த ஒரு கோடாரி காத்திருப்பது போல சூழ்ந்த சக்திகள் அங்கே வட்டமுடைய ஆரம்பித்தன. அந்த கருப்பு இரவு 1981 ஜூன் மாதம் 9ஆம் தேதி அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்த யாழ்ப்பாணத்தில் திடீரென சிவப்பாக மாறிய காட்சி அது. அமைதியாக்கும் போர்வையில் வந்த சில கரையான்கள் அந்த அறிவாலயத்துக்குள் புகுந்தன. அவர்கள் கைகளில் இருந்தது துப்பாக்கிகள் அல்ல, ஒரு இனத்தின் வரலாற்றையே எரித்து சாம்பலாக்கும் தீப்பந்தங்கள். அந்த கரையான்கள் புத்தகங்களை வெறும் காகிதமாக பார்த்தன. ஆனால் அவை இனத்தின் கண்கள் என்பதை அறியவில்லை. நூலகம் எறியத் தொடங்கியது. 95,000 கனவுகள் கருகின. அரிய ஓலைச்சுவடிகள் தீப்பற்றி எரிந்தன. அந்த தீயின் வெளிச்சம் வானை தொட்டபோது யாழ் மண்ணின் அறிவு தந்தையாக போற்றப்பட்ட தாவீது அடிகளார் அந்த பொக்கிஷங்கள் எரிவதை தாங்க முடியாமல் அதிர்ச்சியிலேயே உயிர் துறந்தார். புத்தகங்களை எரிப்பதன் மூலம் ஒரு இனத்தின் சிந்தனையை தடுத்து விடலாம் என்று அந்த கரையான்கள் கணக்கு போட்டன. ஆனால் ஒரு உண்மையை அவர்கள் மறந்து விட்டார்கள். காகிதங்கள் சாம்பலாகலாம், ஆனால் அந்த காகிதங்கள் விதைத்த லட்சியங்கள் ஒருபோதும் இது எங்க வரலாறு, எவனாலும் அழிக்க முடியாது. காற்று வீசும் போதெல்லாம் அந்த சாம்பலின் மனம் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும். நூலகம் எரிந்திருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு தமிழனின் தேடலிலும் அறிவிலும் அந்த நூலகம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டுதான் இருக்கின்றது.
இரவு நடுவே எரியும் தீயே, இனத்தின் அறிவை தின்னும் பேயே, காகிதம் கருகி சாம்பல் ஆச்சு ஏன், கண்ணீர் மட்டும் மாவியாச்சு. கரையங்கள் காகிதத்தை உண்ணும், காலத்தின் உண்மையை என்ன செய்யும்? எரிந்தது எல்லாம் எழுத்துக்கள் அல்ல, எங்கள் ரத்தம் தோய்ந்த வரலாற்றின் சொல்லே. ஓல சுவடிகள் தீயில் துடிக்க, உள்ளம் எல்லாம் கனலாய் எரிக்க, சாம்பல் மீது கழுகு ஆடுது, ஒரு சரித்திரம் மீண்டும் உயிர் தேடுது. சுவடுகள் அழிந்திருக்கலாம், சுடர் இன்னும் அணையவில்லை, அறிவை எரிக்க நினைப்பவன் இன்னும் ஜெயிக்கவில்லை. சாம்பலில் இருந்து ஒரு சரி